வாழ்வோம். அவன் அறிவு எந்த அறிவும் வரட்டும், நம்ம அறிவு ஞானமாக இருந்தால் அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்ல போறான், ஏன் இதை வைக்கிறான் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு. அப்ப நமக்கு தெரிஞ்சதுன்னா, இப்ப ஒரு விளையாட்டு நடக்கு, இந்த விளையாட்டுல என்ன நடக்கும், இதனுடைய முடிவு என்னன்னு தெரியுது. அப்ப அதுக்கு தக்கவாறு நாம நடக்கலாம் இல்லையா? இல்லை இன்னும் நம்மள்கிட்ட பவர் இருந்ததுன்னா நமக்கு தக்கவாறு அதை மாற்றலாம். எல்லா விஷயத்திலையுமே முடியும். அதனாலதான் ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல ஜெயிச்சு நமக்கு என்ன கொண்டு வருது, நம்முடைய மோட்டிவேஷன் எங்க இருக்கணும், ஞானம் பெறும்போதே ஞானம் பெறுகிற வழியே இறை சிந்தனை தான். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இறை சிந்தனை இருந்தால்தான் ஞானமே கிடைக்கும். இறை சிந்தனை அச்சு போச்சுன்னா ஞானம் வர. அதான் முதல் சொன்னேன். சின்ன வயசுலயே நம்ம என்ன பண்ணணும்னா, இறைவனை வணங்கி இயற்கையை வணங்கி இல்லையா, நம்ம தொண்டே இறைக்காக தான் சொல்லி நம்மளை என்ன பண்ணணும், க்ரோத் பண்ணணும், டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப அந்த மாதிரி உங்களை நீங்க டெவலப் பண்ணிட்டே வர 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 அறிவு என்பது ஞானமாக மாறும். எந்த விஷயத்தை ஒருவருடைய பேசும்போது அவரை உற்று பார்ப்போம், அங்க மனசுல என்ன இருக்கு, அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம அவருக்கு என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கலாம் நினைச்சோன்னு வச்சுங்களேன். நடந்த நிகழ்வு, நான் ஸ்கூல்ல படிக்கிற பொழுது அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணாரு, ஒவ்வொரு கிளாஸ் மானிட்டர்ஸ். அப்ப நான் 10வது வகுப்பு மானிட்டர், கிளாஸ் மானிட்டர். 10, 11, 9, 10லயே 2 டிவிஷன், 9ல 3 டிவிஷன், 11ல 2 டிவிஷன், இந்த மாதிரி எல்லாரையுமே அழைச்சு ஹெச்எம் ஒரு மீட்டிங் போட்டார். நம்ம இந்த ஆண்டு விழா கொண்டாட போறோம், பெரிய கேம்பஸ்ல வச்சு ரொம்ப கிராண்டா கொண்டாடணும், பயிற்சிகள் நடத்தணும், அது நடத்தணும், இது நடத்தணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். நானும் முன்னாடி இருக்கேன். எல்லாம் ஒரே வயசு பசங்க தான். நான் 10, 11, 9 அந்த மாதிரி ரேஞ்சு தான். ஹெச்எம் நின்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ எல்லாரும் அறிவில் இருக்கிறாங்க, அவரும் அறிவோட பேசுறாரு. ஏன்னா நாளைக்கு இதை செய்யணும், இப்படி செய்யணும், டிஓ வர்றாரு, மினிஸ்டர் வர்றாருங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு பிளான் வச்சு பேசுறாங்க, அறிவோட பேசுறாங்க. கேட்கிறவங்களுக்கும் அறிவோட தான் கேட்கிறாரு, அவரும் அறிவோட தான் பேசுறாரு. ஆனா நான் இடையில என்ன சிக்கிக்கிட்டேன்னா, அறிவு இல்லாம இருக்க. என்னுடைய இது ஞானத்துல ஓடுது. அவரு சொல்றதை ஏற்கவே இல்லை. அவர் ஒரு வார்த்தை நாளைக்கு இதை பண்ணணும் போது, நாளைக்கு இவர் பண்ண மாட்டாரு, நாளைக்கு இவர் பண்ண மாட்டாரு, எனக்கு ரிப்ளை வந்துடுச்சு. அப்ப அவர் சொல்றதுல என்னத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? நாளைக்கு மார்னிங் நான் சீக்கிரம் 9 o'clock வந்துடுவேன். வந்த உடனே எல்லாரும் வரணும், ஒவ்வொரு கிளாஸையும் போய் கிளீன் பண்ணதுக்கு சொல்லணும், நீங்க அங்குள்ள ஸ்டூடெண்ட்களை வச்சு பண்ணுங்க, அப்புறம் டிசைன்ஸ் எல்லாம், இந்த பேப்பர் டிசைன்ஸ் எல்லாம் வாங்கி விட்டணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரு என்னையும் வாட்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. நான் கேரே பண்ண விடுறேன். எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு சரி கிளம்புங்க சொன்னோன்னா நானும் எழுந்திருக்கிறேன். இவர் என்ன கூப்பிட்டாரு, நெல்லு பாடினா, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்னு நீ காலையில வாங்கினியா? ஆமா சார் வாங்கினேன். வாங்கின மாதிரி தெரியலையே, எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன், முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு நீ வாங்கின மாதிரி எனக்கு தெரியலையே, உன் ஃபேஸை பார்த்தோன்னா நான் ரீட் பண்ணிட்டேன்னு. அவர் ரொம்ப பெருமையா பேசினார். என் ஃபேஸை அவர் ரீட் பண்ணிட்டேன்னா, இட் மே பி ட்ரூ. ஆனா அந்த பெர்சன்டேஜ் 2%, 3% தான். நான் 100% அவரை பிடிச்சிருக்கேன். ஆமா, என்னால் நீங்க சொன்னதை ஒன்றும் உள்வாங்க முடியல. ஏன், எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம்? நாளைக்கு வரமாட்டியா? லீவா நாளைக்கு? நான் வருவேன், நீங்க தான் வரமாட்டீங்க. நான் வரமாட்டேன். நான் தான் வருவேன்னு சொல்லிட்டாண்டா எல்லாருக்கும் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். அப்ப நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்றேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அம்மா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு இறந்துருவாங்க. நீங்க நாளைக்கு அதை அடக்கம் பண்றதுக்கு அதுக்குள்ள வேலைகளை தான் இருக்கீங்களே தவிர இங்க வர மாட்டீங்க. எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் அங்க வந்துருவாங்க. நான் அதெல்லாம் பார்த்தேன்னா ஷாக் ஆயிட்டாரு. என் தோலை அப்படியே தட்டிட்டு, என்ன தம்பி சொல்ற? ஏன்னா அவங்க அம்மா பெட்ல தான் இருக்கிறாங்க, ஏஜ். பட் இன்னைக்கு நைட்டுக்கு போயிட போகுது, நாளைக்கு எப்படி வர மாதிரி. இப்ப எந்த அறிவு பயன்படுமா, அந்த அறிவு பயன்படுமா? ஆர்கனைஸ் பண்றதுக்கு, பிளான் பண்றதுக்கு, மோட்டிவேட் பண்றதுக்குலாம் எல்லாம் கரெக்டு. யோசிச்சு பாருங்க.
அப்ப ஞானம் என்ன பண்ணிடுச்சு, அப்பளத்தை ஒடிச்ச மாதிரி ஒடிச்சிச்சு. அவர் வந்து அன்னைக்கு 1 மணி நேரம் நடத்தின கிளாஸ், அதுக்கு போட்ட எமோஷன்ஸ் இல்லையா, கமெண்ட்ஸ் எல்லாமே கொலாப்ஸ். அவர் அப்புறம் 3 நாள் வரல. ஹெச்எம் அவர் அசிஸ்டன்ட் ஏஹெச்எம்கிட்ட ப்ரோக்ராம் கொடுத்து நீங்க பாருங்கன்ட்டார். எப்படி இருக்கும்?